வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தமிழகத்திலிருந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து இப்ப நீதிபதியா உயர்ந்திருக்காங்க திருமதி வி மோகனா. அதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்த்து செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞராக இருந்து சமூக நலனுக்காகவும் சம நீதிக்காகவும் எத்தனையோ வழக்குகளில் வாதாடி வென்ற திருமதி வி மோகனா அவர்கள் அந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாகவே பதவியேற்கிறார். இப்படி வழக்கறிஞராக இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாகும் முதல் தமிழ் பெண்மணி இவரே என்பதில் தமிழகம் பெருமை கொள்கிறது. உச்ச நீதிமன்ற மாண்பமை நீதிபதி வி மோகனா அடைந்திருக்கும் உயர்வு தத்தம் துறைகளில் அந்தரங்க சுத்தியோடு ஈடுபடும் எவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கும். அவர்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு வாழ்த்திருக்காரு. அதாவது எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுல 100% நம்ம ஈடுபாட்டோடு உழைச்சோம்னா அதுல நம்ம மேல வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்பொழுதைய மாண்புமிகு நீதிபதி வி மோகனா அவர்கள் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய வாழ்த்து செய்தியில குறிப்பிடுறாரு. இன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள். அதற்கு நம்மவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. கமல்ஹாசன் இளையராஜா கலைஞானி இசைஞானி ரெண்டு பேருடைய பாண்ட் அப்படிங்கிறது தனி. ஆரம்ப காலத்திலேருந்தே இளையராஜா முதல் படம் ரெண்டாவது படம் அந்த காலகட்டத்திலேருந்தே கமல்ஹாசன் அவர்கள் நெருக்கமானவர். அதுக்கு முன்னாடி அவங்க பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு அந்த ட்ரூப் இருக்கும் பொழுது அதுல போய் பாடியிருக்காரு. ஸோ அவ்வளவு நெருக்கமானவர். அவருடைய உலகநாயகனுடைய படங்கள்ல 237 படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. 236 படம் பண்ணியிருக்காருன்னா அதுல கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அவருடைய 1000 படங்கள்ல 10% கமல்ஹாசனுடைய படங்கள். ஸோ அந்த அளவு கமல்ஹாசன் இளையராஜா பாண்டிங் உண்டு. அப்ப என்ன வாழ்த்திருக்காருன்னா, உங்க இசை உங்க வயசை போல 100 மடங்கு வாழும். நீங்களும் எங்கள் பேராசைகளை எல்லாம் கடந்து ஆயுளை பெற்று வாழ வேண்டும், இசையோடு வாழ வேண்டும், இசையோடு உங்கள் கமல் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்ப உங்க வயசு மாதிரி 100 மடங்கு உங்க இப்ப 86 வயசு, இன்னும் 100 மடங்குன்னா 860 வருடங்கள், கிட்டத்தட்ட இன்னும் 1000 வருடங்கள் இளையராஜாவோட இசை வாழும்னு கலைஞானி வாழ்த்துறாரு. வாழ்த்துனது மட்டுமல்லாமல் எங்கள் பேராசை எல்லாம் கடந்த ஆயுளை பெற்று நம்ம என்ன நினைப்போம், இளையராஜா மாதிரி ஒரு மாபெரும் ஆளுமை, அவர் 110 120 வயசு இருக்கணும்னு நினைப்போம். அதையெல்லாம் கடந்து வாழணுங்கிறாரு. ஸோ அந்த அளவு ஒரு பெருந்தன்மையான வாழ்த்து, அதாவது ஒரு ரசிகனாக ஒரு சகோதரனாக ஒரு பெருந்தன்மையான வாழ்த்தை கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் இசைஞானி இளையராஜாவுக்கு வழங்கியிருக்காரு. இளையராஜாவை பொறுத்தவரைய அவர் கிராமத்திலேருந்து பண்ணைபுரத்திலேருந்து இங்க வெஸ்டர்ன் மியூசிக்கு, வெஸ்டர்ன் கிளாசிக்கல், கர்நாடிக்கு, இந்துஸ்தானி இவ்வளவு விஷயங்களையும் சினிமாக்கு எப்படி மியூசிக் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எழுதணும் அதெல்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு சிம்பனி, அவருடைய வேலியன் சிம்பனிங்கிறது நீங்க உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்னைக்கும் அவருக்கு ரசிகர்கள் காலையிலேயே அவருடைய ஸ்டூடியோக்கு கோடம்பாக்கத்துல அவ்வளோ பேர் நின்று வாழ்த்தி அவருடைய பாடல்களை பாடி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அமையுது. இளையராஜா அப்படிங்கிறவர் அவருடைய 80s மியூசிக் நான் கேட்காத நாளே கிடையாது. எனக்கு அவருடைய 80s மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது 70களோட கடைசி அந்த 80s குறிப்பா கமல்ஹாசன் படங்களுடைய பாடல்கள், மற்ற பாடல்களும் பிடிக்கும். மோகன், நம்ம ராமராஜன், மோகன், அப்புறம் நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு. இப்ப நம்ம கமல் படம்னு எடுத்துக்கிட்டா நமக்கு அது சகலகலா வல்லவனா இருக்கட்டும், காக்கி சட்டையா இருக்கட்டும், தூங்காத தம்பி தூங்காதையா இருக்கட்டும், எனக்குள் ஒருவனா இருக்கட்டும், உயர்ந்த உள்ளமா இருக்கட்டும், அபூர்வ சோதரலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம திருப்பி திருப்பி கேட்கிற பிளேலிஸ்ட் அப்படின்னா அந்த சொர்க்கம் மதுவிலேல ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா கேட்போம். சொர்க்கம் மதுவிலே, அப்புறம் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, அப்படியே வரிசையா அப்படியே வருவோம். 78 79 சிகப்பு ரோஜாக்கள்ல நினைவோ ஒரு பறவையில அப்புறம் 81 82ல நம்ம இளமை இதோ இதோ அப்படின்னு அப்படியே வரிசையா வருவோம் பாடல்கள். அவ்வளவு பாடல்கள் இருக்கு. இளையராஜா கமல் காம்பினேஷன்ங்கிறது அவ்வளவு சூப்பர் ஹிட் காம்போ. இதுல குறிப்பா ஹேராமுக்கு அவர் பண்ண சாதனைங்கிறது வேற யாருமே பண்ண முடியாத சாதனை. அதை உலகநாயகனே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே லிப்சிங்கோட ஏற்கனவே போட்ட பாடல்களை லிப்சிங்க மாத்தாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இளையராஜானால எந்த விதமான மேஜிக்கையும் மியூசிக்ல பண்ண முடியும், அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இசையில கிடையாது அப்படின்னு கமல்ஹாசனே பாராட்டியிருக்காரு. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்படி இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவுடைய
பிறந்த நாளோ அதே மாதிரி மணிரத்னம், அதாவது ராஜா மணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மணிரத்னம் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் சினிமாவுடைய மாபெரும் இயக்குனர். வீனஸ் பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி, அந்த வீனஸ் பிக்சர்ஸ்ங்கிறது வந்து ஸ்ரீதர், நம்ம இப்ப இருக்கக்கூடிய மணிரத்னத்துடைய தகப்பனார் கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கக்கூடிய சத்யஜோதி தியாகராஜனுடைய அப்பா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த வீனஸ் பிக்சர்ஸ் டைரக்டர் ஸ்ரீதரை நம்பி தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சொந்த படங்கள் எடுத்தாங்க நிறையா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அந்த வீனஸ் பிக்சர்ஸை மூடினாங்க. அது மூடினதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் தனித்தனியாக போனாங்க. அவருடைய வீனஸ் பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தியுடைய பையன் தான் நம்ம மணிரத்னம். மணிரத்னம் வந்து எப்படின்னா யார்கிட்டையுமே டைரக்டரா இல்லாமல் இயக்குனராக வந்தவர். ஆனால் அவருடைய சூழல் எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டது. ஸ்டூடியோவில் நிறைய ஷூட்டிங் பார்த்துருக்காரு. அவர் வந்து MBA படித்தவர். அவர் வந்து கமலஹாசனுக்கு ஃப்ரெண்டு. கமலோட அடிக்கடி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 1978, 79, 80 காலகட்டங்கள்லேயே கமலோடலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். கமல், சந்தான பாரதி, இவங்கெல்லாம் ஆழ்வார்பேட்டை கேங் அப்படின்னு பேரு. மனோபாலா, அந்த கேங்ல மணிரத்னம் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அவர் பல்லவி அனுபல்லவி பண்ணும்பொழுது கமலை தான் கேட்டார். கமல் அந்த படத்துல நடிக்கல. அதுக்கப்புறம் அனில் கபூரை நடிக்க வச்சாரு. அவருக்கு கொஞ்சம் கோபம், கமல் வந்து நம்ம படத்துல நடிக்கலையே அப்படின்னு ஒரு கோபம் உண்டு அவருக்கு. ஆனாலும் அதை கமல் கிட்ட காமிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்து ஒரு ப்ராஜெக்டும், அப்புறம் நாயகன் அது சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட், இதெல்லாம் பேசும்பொழுது நாயகனை கமல் சூஸ் பண்ணாரு. ஸோ அப்படி நாயகன் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைஞ்சிருச்சு. எப்படி ஹாலிவுட்டுக்கு காட்ஃபாதர், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா வந்ததோ அது மாதிரி இந்திய சினிமாவுக்கு ஒரு நாயகன் பெரட்டி போட்டுருச்சு எல்லாரையும். எல்லாம் எவனுமே தூங்கல படத்தை பார்த்துட்டு. என்ன ஆர்ட் டைரக்ஷன், என்ன பாம்பே இங்கே கொண்டு வந்துட்டான். இங்கே சென்னையில் இருக்கிற ஸ்டூடியோவில் பாம்பேயை கொண்டு வந்துட்டான். தோட்டாதரன் என்ன ஆர்ட் டைரக்ஷனு, இளையராஜா என்ன மியூசிக்கு, அதே மாதிரி பாலகுமாரன் என்ன டயலாகு, PC ஸ்ரீராம் என்ன கேமரா, மணிரத்னம் என்ன டைரக்ஷன், இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கமலஹாசன் எல்லாரையும் முழுங்கிட்டாரு. என்ன நடிப்பியா, இவர் தான் இனிமே எங்களுக்கு சிவாஜிங்கிற லெவலுக்கு கமலஹாசனுடைய நடிப்பு. இது எல்லாத்தையுமே பண்ணது மணிரத்னம். ஸோ இது மட்டும் பண்ணாமல் தொடர்ந்து மணிரத்னம் அவருடைய அடுத்தடுத்த படங்கள், அப்புறம் தளபதி ரஜினியை வச்சு பண்ணதா இருக்கட்டும், ரோஜாவா இருக்கட்டும், பாம்பேயா இருக்கட்டும், ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணதா இருக்கட்டும், அவருடைய படங்கள் உயிரே, தொடர்ந்து அவர் அலைபாயுதே, வரிசையா அவர் கடைசியா வந்த பொன்னியின் செல்வன் சாதிச்சு காமிச்சார் பாருங்க. அதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. அதுல எனக்கே சில விமர்சனங்கள் உண்டு. அவர் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம், ரொம்ப கம்மியான செலவுல எடுத்து கொடுத்துட்டாருன்னு. ஒருவேளை அது தோல்வி படமா அமைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் எக்கனாமிக்கலா எடுத்தாரு. மணிரத்னம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். FIFA வேர்ல்டு கப் 2026 வேர்ல்டு கப் ஃபுட்பால் வந்து ஜூன் 11 ஆரம்பிக்குது. இந்த தடவை 3 நாடுகள்ல நடக்குது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா 3 நாடுல நடக்குது. இந்த பால் வந்து சார்ஜ் பண்ணணுமா, பால் வந்து சார்ஜ் பண்ணணும். பால்ல சிப் இருக்கு. அது வந்து கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்டையும் வந்து அது கேதர் பண்ணிடும், கேமரா மூலமா இது பண்ணிடும். ஸோ அந்த அளவு இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக இந்த வேர்ல்டு கப் நடக்க போகுதுங்கிறது சூப்பர். அதே மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்டும் 12ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதாவது உமன்ஸ் T20 கிரிக்கெட், வேர்ல்டு கப் கிரிக்கெட், அது வந்து 2026 வந்து ஜூன் 12ஆம் தேதி இங்கிலாந்துல தொடங்குது. ஸோ இந்த மாதிரியாக பல்வேறு போட்டிகள் இருக்கு. இப்போ நம்ம அந்த வேர்ல்டு கப் ஃபுட்பாலை பத்தி சொல்லிடுறேன். ஒய் FIFA வேர்ல்டு ஃபுட்பால் ஆஸ் அன் இன்பில்ட் சிப் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால சிப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதன் மூலமாக அந்த சிப்பு மூலமாக அந்த ஆஃப் சைடு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். The smart ball works with VAR and stadium tracking system. It helps officials to detect exact touches, points, improve offside decision, track moment with greater accuracy. So இதுதான் why does the ball need charging அப்படின்னா, இந்த Triando, it's not a regular football. It contains a lightweight 14-gram motion sensor chip embedded in one of its panels. The chip tracks ball movement, speed and spin, exact player touches in real time. So பாருங்க டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறிடுச்சு பாருங்க.